ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு இருதயத்தில் ஜீவ ஊற்று. நீதிமொழிகள் 4:23 சொல்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். இருதயம் என்பது ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை போன்றது. மின்சாரமானது எப்படி விளக்குகளை எரிய வைத்து மின்விசிறிகளை சுடல வைத்து பெரிய பெரிய தொழிற்சாலைகளை இயக்குகிறதோ, அதுபோலவே மனுஷனுடைய இருதயம் அவனது உள்ளான ஜீவியத்தின் மூலஸ்தானமாய் இருக்கிறது. அந்த இருதயத்தில் இருந்துதான் எண்ணங்கள், நினைவுகள், ஆலோசனைகள் என அனைத்துமே புறப்பட்டு வருகின்றன. அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படும் கட்டளையைத்தான் சரீரம் செயல்படுத்துகிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த இருதயம்தான் நமது உள்ளான மனுஷனின் வீடாக இருக்கிறது. நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்ளும் போது கிறிஸ்துவின் ஆவி உங்கள் உள்ளான மனுஷனோடு உறவாடும்படி இருதயத்திற்குள் வாசம் பண்ண வருகிறது. ஆகையினால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசம் பண்ணுவாராக என்றும், எபேசியர் 3:17, இயேசு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்று உங்களை நீங்களே அறியீர்களா? நீங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்களாய் இருந்தால் அறியீர்கள் என்றும் கூறுகிறார். 2 கொரிந்தியர் 13:5. ஒரு சிறு பிள்ளை ஒரு முறை, கிறிஸ்துவைப் போல மிக பெரியவரும் இல்லை, மிகச் சிறியவரும் இல்லை என்றதாம். அந்த தகப்பன் அதை கேட்டு சிரித்து, அது எப்படி அவர் ஒரே நேரத்தில் மிக பெரியவராகவும் மிகச் சிறியவராகவும் இருக்கக்கூடும் என்று கேட்டார். அந்த குழந்தை அதற்கு, இயேசு கிறிஸ்து வானாதி வானம் கொள்ளாத மிகப்பெரிய மகிமையின் ராஜா, ஆகவே அவரே மிகப்பெரியவர். அதே நேரத்தில் அவரின் சிறிய இருதயத்துக்குள் வாசம் செய்கிறபடினால் அவர் சிறியவராகவும் இருக்கிறார் என்று சொன்னது. அதை கேட்டு அந்த பெற்றோர் ஆனந்த பரவசமடைந்தார்கள். ஆம், இது பெரிய சத்தியம், ஆழமான ரகசியம். மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இருதயமே சகல எழுச்சிகளின் இருப்பிடம். அங்கே இருந்துதான் துயரமும் மகிழ்ச்சியும் திகைப்பும் நொறுங்குண்ட பெருமூச்சுகளும் வருகின்றன. அதே நேரத்தில் இருதயமானது நம்முடைய சித்தத்தின் இருப்பிடமாகவும் இருக்கிறது. நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய கீழ்ப்படிதல், நம்முடைய மன உறுதி, விருப்பம் ஆகியவையெல்லாம் அங்கிருந்துதான் புறப்படுகின்றன. இருதயமே ஞானத்தின் இருப்பிடமாகும். சாலமோன் கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டது ஞானமும் உணர்வுள்ள இருதயமும் ஆகும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 மற்றும் 12ஆம் வசனங்கள். இருதயம் நமது மனசாட்சியின் இருப்பிடமாக இருக்கிறது. தேவ சந்நிதிக்குள் சந்தோஷமாய் பிரவேசிக்கும் போது நம்முடைய மனசாட்சியில் பாவங்கள் இருக்கக்கூடாது. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் காணப்படுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபிரேயர் 10:22. தேவப்பிள்ளைகளே, உங்கள் இருதயத்தில் சாத்தானுக்கு இடம் கொடாதேயுங்கள். அதனை கிறிஸ்துவின் இரத்தத்தால் சுத்திகரித்து பாவம் ஒரு நாளும் உட்புகாதபடி காத்துக்கொள்ளுங்கள். இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு எப்பொழுதும் இருக்கட்டும். இன்றைய நினைவிற்கு
மத்தேயு 5:8. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 12 மற்றும் 13 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 16 அதிகாரம். அன்புக்குரிய அன்றனுள்ளப்பும் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். ஜீவ ஊற்றாயிருக்கிற உங்கள் இருதயத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.